வெல்கம் டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ரேஷியோ டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் 0.75:x டபுள் இஸ்டு 5:8 அப்படின்னு இருக்கா. இப்போ நார்மலாக A:B அப்படின்னு எழுதணும்னா அது எப்படி எழுதலாம் அப்படின்னா A/Bன்னு எழுதலாம். அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நான் இங்கே எழுதுறேன். அப்போ 0.75:x அப்படிங்கிறது 0.75 டிவைடட் பை எக்ஸ், டபுள் இஸ்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும். 5:8 அப்படின்னா 5/8. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ 8 இன்ட்டு 0.75 ஈக்குவல் டு 5xன்னு வரும். இப்போ பாருங்க இங்கே என்ன இருக்கு, 8 இன்ட்டு 0.75 0.75 2 டைம்ஸ் வந்தாலே 1.5 வரும். அப்புறம் 4 டைம்ஸ் அப்படின்னா 6ன்னு வந்துடும். மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 6.00ன்னு வரும். ஈக்குவல் டு 5xன்னு இருக்கு. இப்போ x அப்படிங்கிறத இந்த மல்டிபிளில் இருக்க 5 வந்து கீழே டிவைடில் வந்துடும். 600/5 அப்படின்னு வரும். இப்போ ஓரஞ்சு 5 பாக்கி 1 2 10 பாயிண்ட் அங்கே இருக்கும் 0. அப்போ 1.20 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடுபட்ட எண்ணை காண்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கேயும் ரேஷியோ தான் இருக்கா. இப்போ இங்கே என்ன இருக்குது, விடுபட்ட எண் நமக்கு தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். நமக்கு சொல்லியிருக்கேன்னா x:y அப்படின்னா எப்படி எழுதலாம், பின்னத்தில் எழுதலாமா, x/y அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா x/45 ஈக்குவல் டு 35/63 அப்படின்னு வந்துடும். நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. x ஈக்குவல் டு 35, இங்கே டிவைடில் இருக்கிறது அங்கே கிராஸில் போகிறப்ப மல்டிபிளில் போகும், பெருக்கல்ல போகும். அப்போ 63, இந்த இது வந்து இன்ட்டு 45ன்னு வந்துடும். கிளியரா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? மூணாவது பாடலை பண்ணுங்க. 1 3 3 2 3 6 1 3 3 1 3 3 பாக்கி 1 I 3 15 அப்படின்னு வந்துடும். மறுபடியும் மூணாவது பாடல் பண்ணால் 7 3 21 I 3 15ன்னு வரும். இப்போ 1 7 7 I 7 35. அப்போ இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 பெருக்கல்ல இருக்குது. அப்போ I 5 25. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 25. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதே தான், லாஸ்ட்டாக நம்ம பார்த்த மெத்தடே தான் யூஸ் பண்ணி போடலாமா? என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோவில் இருந்தால் பின்னத்தில் எழுதலாம், டபுளிஸ்ட் இருந்தால் ஈக்குவல் டு போடணும். அப்புறம் இங்கே ரேஷியோவில் இருக்குது, எழுதுவோமா? பாருங்க, 4/13 ஈக்குவல் டு 64 இங்கே தான் எதுவும் இல்லை, அப்போ இதான் எக்ஸ் கண்டுபிடிக்க வருது. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, 4x ஈக்குவல் டு 13 இன்ட்டு 64ன்னு வந்துடும். இப்போ வாங்க, x இஸ் ஈக்குவல் டு 13 இன்ட்டு 64/4 4 பாக்கி 2 6 24. அப்போ என்ன கிடைக்கும், இங்கே 13 இன்ட்டு 16ன்னு வரும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 208 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 208. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட விகித சமத்தின் விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு விகித சமம், இதுல வந்து விடுபட்ட எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா விகித சமத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா C/D அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ இந்த ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிபிள் பண்ண வேல்யூக்கு ஈக்குவல். அதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? இப்போ கண்டுபிடிக்கலாமா? இங்கே என்ன இருக்கு, 2:3. இங்கே ஒரு டபுள் இஸ்டு விகித சமம்னு சொல்லிட்டாங்க. 2² இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா மாடிஃபை பண்ணி எழுதுவோம். 2:3 டபுள் இஸ்டு என்ன சொல்லியிருக்காங்க, 2 2s என்ன 4, ஓகேவா, இஸ்டு எக்ஸ். நம்ம கான்செப்ட் என்ன, நடுவில் இருக்க ரெண்டையும் பெருக்கணும். அது ரெண்டு எதுக்கு ஈக்குவல்னா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவல். அப்போ அதை பண்ணுங்க, 3 × 4 ஈக்குவல் டு 2 × எக்ஸ் அப்படின்னு வரும். 4 12 ஈக்குவல் டு 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 12/2 அடிச்சிங்கன்னா என்ன வரும், 6ன்னு வரும். கிளியரா? இப்போ 6ன்னு வருது. இங்கே ஆப்ஷனை பாருங்க, 2 கியூபோட வேல்யூ 8, 3 ஸ்கொயரோட வேல்யூனா 3 × 3 9, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. ஓகேவா? இந்த 6 தான் 2 × 3ன்னு எழுதியிருக்காங்க. அதை தான் நம்ம ஆன்சர்னு எடுக்கணும், 2 × 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ பாருங்களேன், அதே தான், ஆனால் இது என்னன்னா பின்னத்தில் இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன எழுதணும், இது ரெண்டும் ரேஷியோவில் இருக்கா, இது விகித சமத்தில் இருக்கு. அப்புறம் மறுபடியும் எப்படி இருக்கு, ரேஷியோவில் இருக்கு. இப்போ ரேஷியோவில் இருந்தால் டிவைடில் எழுதலாமா? அப்போ 1/5 டிவைடட் பை 1/x ஈக்குவல் டு 1/x டிவைடட் பை 1/1.25. இப்போ இதை வந்து தலைகீழி கொண்டு போனால் x/5 அப்படின்னு வரும். இங்கே வந்தீங்கன்னா 1.25/xன்னு வரும். கிளியரா? அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. கிராஸ் பண்ணீங்கன்னா x × xன்னு வரும். இங்கே 5 × 1.25ன்னு வரும். x × x x², 5 × 1.25னா 6.25ன்னு வரும். கிளியரா?
இப்ப இதை வந்து எதோட இதா எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட வேல்யூ 6.25. அப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை ஸ்கொயர் டேர்மா கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? 25 × 25 625ன்னு தெரியும். அப்ப நான் 25 போடுறேன். ஆனா இங்க எங்க இருக்கு? தசமா எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. அப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி இதா எழுதும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்னா 1 குறைச்ச பாதியா ஆக்கிடணும். அப்போ 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும். ஓகேவா? கிளியரா? இங்க 4 டிஜிட் இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்க மாதிரி புள்ளி வைக்கணும். கிளியரா? இப்போ இது வந்து 2.5 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிட்டுனா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிடும்? 2.5. ஆனா இங்க ஆப்ஷனை பாருங்களேன், 2.5ன்னு எதுவுமே இல்லை. ஆனா எப்படி இருக்குன்னா பின்னத்துல இருக்கு. அப்ப பின்னத்துல இருக்குன்னா இந்த பாயிண்ட்டை போக்குறதுக்காக நான் என்ன பண்றேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கனால 10ஆல பெருக்கி 10ஆல வகுத்துட்டா மதிப்பு மாறாதா? அப்ப என்ன பண்றேன்? 2.5 × 10 அப்படின்னா 25ன்னு வரும், டிவைடட் பை 10. இப்போ வந்து 5 டேபிளால் அடிச்சா 5 25 25 10. அப்ப 5/2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், x is to 2 1/3 double is to 21 is to 50 என்ற விகித சமத்தில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க எழுதிக்கலாம். இங்க இருக்கிறத அப்படியே இது பண்றேன். இங்க வந்து கலப்பு பின்னத்துல இருக்கா? இதை நார்மல் பின்னமா மாத்துங்க. 2 6 6 1 7/3ன்னு வரும். அப்ப x is to 7/3 double is to 21 is to 50. இதை வந்து ரேஷியோல இருந்துச்சுன்னா பின்னத்துல எழுதலாமா? by x divided by 7/3 equal to double list இருக்கனால equal to 21/15 வரும். இது தலைகீழியா போனுச்சுன்னா 3x/7 is equal to 21/15 வரும். கிளியரா? அப்ப இங்க வாங்க, இதை கிராஸ் பண்ணுங்க. x மட்டும் தான் நமக்கு தேவை. கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? x அங்க இருக்கும், 21/50 இருக்குமா? கீழே உள்ள 7 இங்க பெருக்கல்ல மேல வந்துடும், மேல இருக்க 3 கீழே வகுத்தல்ல வந்துடும். 1 3 3 7 3 21. அப்ப 7 7 49/50ன்னு வரும். ஆன்சர் இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் சி 49/50. நெக்ஸ்ட் 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையேயான விகிதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9:1 அப்படிலாம் எழுதிடக்கூடாது. இதெல்லாம் கிடையாது. எப்படி எழுதணும்னா இங்க இருக்கிறது மாதம், இங்க இருக்கிறது வருடம். ரேஷியோக்குன்னு தனியா ஒரு யூனிட் கிடையாது. எப்படி கிலோமீட்டர், மீட்டர் அப்படிலாம் சொல்றோம். அது மாதிரி யூனிட் கிடையாது. ஆனா சம்மு போடுறப்ப அது எல்லாத்தையும் ஒரே யூனிட்டா மாத்திட்டு தான் போடணும் நம்ம. அங்க என்ன சம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல மாத்தணும். இப்ப இங்க மாதம்னு இருக்கு, இங்க வருடம்னு இருக்கா? அப்ப நான் வருடத்தை மாதமா மாத்திக்க போறேன். கிளியரா? அப்ப 9 மந்த், 9 மாதம். எத்தனை இயர்னு சொல்லியிருக்காங்க? 1 இயருக்கு சொல்லியிருக்காங்க. 1 இயர் அப்படின்னு. நமக்கு 1 இயர்னா எத்தனை மந்த்து? 12 மாசமா? அப்போ 1 × 12னா இங்க என்ன கிடைச்சிரும்? 9:12ன்னு கிடைக்குமா? இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஒரே நம்மளால அடிங்க. எதால அடிபடும்? 3ஆல அடிபடுமா? 3 9, 4 3 12. இதுக்கு மேல அதை சுருக்க முடியுமா? முடியாது. அப்ப இதுதான் ஆன்சர் 3.4. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப பாருங்களேன், இந்த சம் வந்து 8 மாதங்கள் 4 வருடங்கள் அப்படின்னு 8 மந்த் 4 இயர்னு போட்டினா ஆன்சர் வந்து 1:6ன்னு வந்துடும். ஆனா நமக்கு ஆன்சர் வந்து 6:1. அங்க அப்ப என்ன கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் என்பதன் விகித வடிவம் கேட்டிருக்காங்க. 8 மாதத்துக்கு 4 வருடம் அப்படின்றதோட விகிதம்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருக்காங்க. அப்ப 4 வருஷங்கிறத நான் வந்து மந்த்தா மாத்த போறேன். அப்ப 4 × 12ன்னு மேல வந்துருமா? கீழே 8 மந்த்தா மாத்தினா 48/8ன்னு வரும். அடிச்சிங்கன்னா 6 8 48, 1 8 8. அப்ப 6:1. ஆன்சர் 6:1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு வருடத்தில் 9 மாதங்களின் விகிதம்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம் இப்படி எழுதி 9 மந்த்ன்னு போடக்கூடாது. ஒரு வருடத்தில் 9 மாதங்களின் விகிதம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 9 மாதம் இப்படி எழுதணும். இப்போ 1 இயரை வந்து நம்ம மந்த்தா கன்வெர்ட் பண்ணா 12 மந்த்தா? அப்ப 9/12 வரும். அப்ப 9:12ன்னு எழுதலாமா? நமக்கு தான் தெரியும்ல, A/Bனா A/B. அப்ப A/Bனா A/Bன்னு எழுதலாம். அப்ப 9:12ன்னு எழுதுனா 3:4ன்னு வரும். ஆன்சர் 3:4. 4:3ன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இதை கேர்ஃபுல்லா பார்த்து போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டு 5 x 20 ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே ஆர்டர்ல ஆனா விகித சமத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி எழுதணும்? 2:5 டபுள் x:20. நம்ம இதை எப்படி எழுதலாம்? 5x ஓட வேல்யூ வந்து 2 × 20க்கு ஈக்குவல். அப்ப 5x = 2 × 20. அப்ப x is equal to 2 × 20/5. 1 5 4. 4 5 20. அப்ப 2 × 4 எவ்வளவு வரும்? 8. அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? 8.
ஆன்சர் 8.